வணக்கம். நேற்று கண்டினியூ பண்ண கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று ப்ரஷ்ஷை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ட்ரா பண்ணலாம் அப்படின்றது. இந்த ப்ரஷ் நீங்கள் கண்ட்ரோல் N கொடுங்க. நியூ ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒரு கண்ட்ரோல் N பண்ணிவிட்டு 10 inch இதுவும் நமக்கு 10 inch ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 300 கொடுத்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டு வச்சுட்டு ஓகே போட்டோம். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது ரூரல், அது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் R பாருங்கள். கண்ட்ரோல் R பண்ணால் அந்த ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, அது வரும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கேல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மூவ் டூல் எடுத்து நீங்கள் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைன் எதுவும் பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் நமக்கு கிராஃப்ட் லைன் மாதிரி வரும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து கைட் லைன் சொல்லுவோம். நம்ம கைட் லைன் நம்ம கைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லைன், அது கைட் லைன் சொல்லுவோம். அதை பிடிச்சி நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியல. ஸோ ப்ரெஷ்ஷு அப்படி பிக் பண்ணால் நிறைய மாடல்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரெஷ்ஷில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய டைப் ஆஃப் ப்ரெஷ் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதை பிக் பண்ணிவிட்டு இது ப்ரெஷ்ஷோ சைஸ் பெருசு பண்ண என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்களா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வரும். ஸோ சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பிஓபி பக்கத்தில் இருக்கு பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ ஓகே, இதை பிக் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் கலர்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா பிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் நான். என்ன பண்ணலாம், நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் போயிடுங்க. இப்போ நியூ லேயர் க்ரியேட் பண்ணால் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் N நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இல்லை நீங்கள் அங்கே போய்ட்டு பிக் பண்ணாலும் க்ரியேட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு நியூ லேயரை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நியூ லேயரில் போடுறோம். ஸோ இது கலர் மாற்ற நம்ம எங்கே போய் மாற்றலாம், அது மேலே பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அங்கே கலர் மாற்றினா போதும், இங்கே கலர்லாம் மாறும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் பார்த்தா நிறைய மாடல்ஸ் இருக்கும். இது போய் நீங்கள் ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த ப்ரஷ்ஷில் நிறைய மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ரஷ்லாம் இருக்கும். இது மாதிரி ப்ரஷ்ஷு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நேற்று நம்ம க்ரியேட் பண்ணல ப்ரஷ்ஷு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா வேணும் செலக்ட் பண்ணிட்டா அது ஒரு ப்ரஷ்ஷாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இது மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷு ஸ்டார்ஸு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது பெருசாக வேணும்னா இது ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் கேப்ஸ் வந்து ஆஃபில் இருக்கணும். எப்பவுமே கேப்ஸ் ஆனில் இருந்தால் உங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியாது. இப்போ நான் கேப்ஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கீபோர்டில் போய் நீங்கள் கேப்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிள் தெரியாது பாருங்கள். நீங்கள் என்ன பெருசு பண்ணாலும் சின்னதாக தெரியாது. அந்த கேப்ஸ் ஆஃப் பண்ணுறேங்க. கேப்ஸ் மட்டும் ஆஃபில் தான் இருக்கணும் எப்பவுமே. ஸோ ஆனில் இருந்து நம்ம டூல்ஸ் என்ன டூல்ஸ் எடுக்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ கேப்ஸ் வந்து எப்பவுமே ஆஃபில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது கலர் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த லேயர் தான் இருக்குது, டைரெக்டாகவே ரைட் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் லேயரில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் பண்ணலாம். சப்போஸ் ஒவ்வொரு ஸ்டாரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனி லேயர்ஸாக ஜென்ரேட் பண்ணணும். நியூ கொடுத்துட்டு இது தனி லேயர், ஸோ அடுத்து நியூ கொடுத்துட்டு தனி லேயர், அப்படி கொடுத்தா தான் நம்ம தனித்தனியாக எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ போய்ட்டு இந்த ரெண்டு லேயர், இது இப்போ லேயர் 2ல் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய் பண்ணிங்கன்னா அந்த லேயர் 2ல் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ ஸோ அதுக்கான கலர்ஸ் மாறும். ஓகேவா? அது மாதிரி லேயர் 1ல் இருக்குன்னா அதுக்கான கலர்ஸ் மாறும். ஓகே, சரி. ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேக் போய்க்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் செட் பேக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஷார்ட்கட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எதுவுமே நம்ம போய்ட்டு மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் பேசிக்னால உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கீபோர்டில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்படியே கீபோர்டில் ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு லீவ் லேயர் எடுத்துட்டீங்க, ஒரு டிராயிங் ஒன்று ட்ரா பண்ணிட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டார்க்கான டிராயிங், நீங்கள் கலர்ஸ் போய்ட்டு ஒரு டார்க்காக எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலரில் ஒரு டிராயிங் வரைகிறேன். ஆனால் தனி நியூ லேயரில் வரைகிறேன், அதனால நோட் பண்ணிங்க. ஸோ அந்த நியூ லேயரில் வச்சுட்டு நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டேன். சப்போஸ் இந்த டார்க்காக வரைஞ்சது எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மூவ் டூவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட் ஆகிடும். 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக டிமாவும். 3 4 5 6 கீபோர்டில் இருக்குல்ல 1 2 3. ஸோ 0 ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் டார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ 1 0 இதை ஒபிசிட்டி சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஈஸியாக இன்னொரு மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லேயரில் ஏதோ ஒரு ஃபுல் ட்ராயிங்கை கூட இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிட்டே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை ப்ரெஸ் பண்ணிட்டே வரைஞ்சிங்கன்னா ஓகேவா? இப்போ ஸ்டார்ஸாக வந்துச்சு. இப்போ வந்து இது எல்லாமே எனக்கு
லைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லைட் ஆகிடும். நம்ம இந்த டூல் வச்சுட்டு, அதாவது மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் லைட் ஆகிடும். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9 0. ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்குது பாருங்கள் 19 இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ எனக்கு வந்து 100% இது கம்மி பண்ணால் அப்படி கம்மி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகேவா, இந்த ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணுறத அதிகமாகிறதால ஸோ இப்படி மாற்றிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு டிராயிங்கை காப்பி நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஃபைலில் கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறது கண்ட்ரோல் ஓ தானே. ஸோ எப்பவுமே சாம்பிள்ஸ் டிராயிங் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் இருக்கும். சீக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போனால் அடோப்குள்ளே போனீங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம், சாம்பிள்ஸ் இருக்கு பாருங்கள். இதில் டேரெக்டாக நான் சாம்பிள்ஸ் லோட் பண்ணுறதில்ல, நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்கி உங்களுக்கு எடுத்துங்க. மோஸ்ட்லி அடோப்குள்ளே தான் இருக்கும், நான் ஃபோல்டர் மாற்றி லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த டிராயிங்கை நமக்கு லைட் பண்ணணும், டார்க் பண்ணணும் அப்படின்னா இது பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது. இதை நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா அது மேலே வச்சு டபுள் கீ, அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல அது மேலே வச்சு ஒரு டபுள் கொடுங்க. அது வந்து ரிலீஸ் ஆகிடும், லேயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஒபிசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ 100க்கு வந்து தெரியுதா, இது மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து போகிறீங்கன்னா கூட அங்கே போய் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் நீங்கள் ஸோ லாக்கு லேயரே வரட்டும். ஸோ இப்போ பிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இன்வெர்ட் செலக்ட். ஓகேவா, இப்போ கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் ஒன் ஸ்டெப் பேக், கண்ட்ரோல் பி பேஸ்ட், கண்ட்ரோல் டீனா அதனோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் டீ பண்ணிவிட்டு இந்த கார்னரில் தான் பண்ணணும், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு போடணும். ஓகே, இல்லாட்டி இந்த ஷேப் மாறிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து லைட்டாக என்னென்ன பண்ணலாம், ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த டூலை பிக் பண்ணிடணும், மூணு டூலை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9 0. ஓகேவா, ஸோ பாருங்கள், ஸோ இப்போ லைட்டாகவே இருக்கும். இப்போ மூவ் பண்ணி பார்த்தாலும் அது லைட்டாகவே இருக்கும், எங்கே மூவ் பண்ணாலும் லைட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அது மாதிரி இங்கே தான் இந்த ஒர்க் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 100% ஃபுல்லாக வரும். ஸோ இங்கே கம்மி பண்ணி ஃபுல்லாகவே மறைச்சிக்கலாம். ஸோ அதிகமாகிக்கலாம், பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணி அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு சில பின்னாடி லைட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ ஓகே, ஸோ ப்ரஷில் அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரஷில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, சேம் ப்ரஷ் பென்சிலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பென்சிலில் போயிட்டீங்க, கண்ட்ரோல் ஆர்ட் டிசைட் பண்ணுறேன், கொஞ்சம் பேக் போயிடுறேன். பென்சிலும் ப்ரஷ்ஷும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ என்னென்னா சின்னதாக கோடு போடலாம், அவ்வளோதான். ஓகேவா, நைட் பென்சிலில் நம்ம போடல, அது மாதிரி ப்ரஷில் பெருசாக கோடு போடுவோம், பென்சிலில் சின்னதாக கோடு போடுவோம். ஓகேவா, ஸோ அதுவும் நம்ம சைஸை மாற்றணும், ஆட்டோமேட்டிக்காக பெருசாக போட முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரியேட்டிவ் நாலேஜ், அதாவது ட்ராயிங்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இருந்தால் கோலம் போடுறது, லோகோ க்ரியேட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஒர்க்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போ டிராஃப்டிங் நல்லா தெரியணும். அதுக்கு தான் தனியாக கோரல் ட்ரா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வரையுது கோரல் ட்ரானால அது வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து எடிட்டிங் தான் பண்ண முடியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் எடிட்டிங் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் கோரலாக பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம தப்பாக போட்டாலும் அதுவே சரி பண்ணுங்க. சப்போஸ் இதுங்க பாருங்கள், இப்போ நான் கோடு போடுறேன், அந்த ஒரு பெண்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் ஆட்டோமேட்டிக்காக வரும், அது கோரலால் வரும். பட் ஃபோட்டோஷாப்பில் அது மாதிரி கொண்டு வர முடியாது. ஸோ ஓகே, கொஞ்சம் பேக் போயிடலாம். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரீப்ளேஸ் கலர், ஸோ ஒரு பர்டிகுலர் இருக்க கலர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் பண்ணால் நமக்கு இந்த இதுதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு கலர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே போய்ட்டு செலக்ட் ரீப்ளேஸ். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்க, ஜூம் அந்த லைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே ரீப்ளேஸ் கலர்னால் அங்கே இருக்கிற கலர் பற்றி வேறு கலர் நம்ம போடுறோம், ரீப்ளேஸ் கலரை சொல்லுவோம். ரீப்ளேஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இப்போ ட்ரா பண்ணுங்கள், அந்த கலர்ஸ் ரீப்ளேஸ் ஆகும், அந்த கலர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கு பற்றி வேறு கலர்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த கலர்ஸ் என்ன இங்கே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ஓகேவா, அந்த கரண்ட் கலர் தூக்கிட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ண அது கலர் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ரீப்ளேஸ் கலர் சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ கலர்ஸ் செலக்ட் பண்ணி கலர்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நமக்கு லைட்டாக வேணும் லைட் இதெல்லாம் எஃபெக்ட் இதை பற்றி நமக்கு ஃபில்டர்லேயே பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்புறமா சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான எஃபெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லாமே. ஸோ நார்மலாக ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க, நீங்கள் கலர்ஸ் வச்சிங்க, கலர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கலர் மாறும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஆல் டிசைன் ரீப்ளேஸ் கலர்னால் ஒரு கலர் அந்த கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ரீப்ளேஸ்லேருந்து எந்த கலர்னு கொடுத்துட்டு இதை பிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா